அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம். மோடியின் உத்தரவாதம் என்ற பெயரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகளுடன் வெளியாகி இருக்கிறது பாஜக தேர்தல் அறிக்கை. அதில் இடம்பெற்றுள்ள 10 முக்கிய அறிவிப்புகள் குறித்து தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அண்மையில் வெளியானதை அடுத்து பாஜக தேர்தல் அறிக்கை எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் டெல்லியில் ஜே.பி. நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களுடன் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிட்டார். மோடியின் உத்தரவாதம் என்ற பெயரில் ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் ஆகியோருக்கான வளர்ச்சி திட்டங்களை மையப்படுத்தி தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். பாஜக தேர்தல் அறிக்கையில் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வரும் என்றும் அதனையொட்டி நாடு முழுவதும் பொதுவான வாக்காளர் பட்டியல் கொண்டுவரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை நிறுவுவதாகவும் அதில் யோகா, ஆயுர்வேதம், இந்திய மொழிகள், பாரம்பரிய இசை ஆகியவற்றுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு பழங்குடி மக்கள் ஆண்டாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி பேருக்கு இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் சிறு குறு நிறுவனங்களுக்கான முத்ரா கடன் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் எனவும் பாஜக வாக்குறுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் எனவும் மக்கள் மருந்தகங்களில் 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக தனது அறிக்கையில் கூறியுள்ளது. அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம்.